1881 உழவர் குடியா இருந்த சமூகங்கள், 1891 போர்க்குடிகளா இருந்த சமூகங்கள் எப்படி 1911 குற்றப்பழங்குடிகளா மாறுச்சு? ஒரு பாட்டுக்காரன் காவல்காரன் படம்லாம் எடுக்கிறாங்க. அது மாதிரி காவல்காரர்கள் தனியா இருந்தாங்க. காவல்காரர்களா யார் பெரும்பாலும் இருந்தாங்கன்னா கள்ளர், மறவர், வளையர் இந்த மாதிரி சமூகங்களை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. கண்காணிப்புனா முள்ளிவாய்க்கால்ல தமிழர்களை ஒரு வேலி கட்டி உள்ள உட்கார வச்சாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே 1.5 லட்சம் பேரை எல்லா சமூகங்களையும் வந்து தனியா வந்து ஒரு சமூக கண்காணிப்புல வச்சிருந்தாங்க, காவல்துறை கண்காணிப்புல வச்சிருந்தாங்க. இப்படி உப்பு குறவர்கள்ட்ட இருந்து வணிக உரிமைகளை பறிச்சதுனாலதான் உப்பு சத்தியாகிரகமே நடந்தது. தண்டி யாத்திரை வந்து காந்தியார் நடந்தது காரணமே இந்த வணிக உரிமைகளை அப்புறம் பறிச்சாங்க. இவர் எம்ஜிஆர் வந்து 1979 ஜியோ 1310 பிறப்பிக்கிறாரு. இன்னில இருந்து டிஎன்டி மக்கள் டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்பவர்கள் டினோட்டிஃபைடு கம்யூனிட்டியாக அறியப்படுவார்கள்னு ஒரு அரசாணை பிறப்பிக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்டியா தான் இருந்தாங்க இந்த மக்கள். இது ஜல்லிக்கட்டு உரிமை கூட லட்சக்கணக்கான பேர் ஒன்று திரண்டு தான் அந்த அரசு பணிஞ்சிச்ச ஒழிய ஆளும் வர்க்கம் வந்து அவங்களா வந்து விரும்பி வந்து இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் பண்ணது கிடையாது. பெறப்பட்டுள்ள உரிமைகள் அனைத்தும் போராட்டங்களின் விளைவாகவும் இன்னுயிரை ஈந்து தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ அந்த போராட்டத்துக்கு மக்களை அணியப்படுத்துறோம். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சோசலிச மையம் என்கிற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய தோழர் மருது பாண்டியன் அவர்களை சந்தித்து டிஎன்சி டிஎன்டி அப்படிங்கிற 2 பதம் இன்றைக்கு தமிழகத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக பல போராட்டங்கள், கோரிக்கைகள் இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இது குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரை சந்தித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தோழர், டிஎன்டி அப்படின்னா என்னங்க தோழர்? டிஎன்டியோட விரிவாக்கம் டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ்ங்கிறது தான் அதோட விரிவாக்கம். தமிழ் நோட்டிஃபைடு, கண்காணிப்பிலிருந்து விலக்கப்பட்ட பழங்குடிகள். ஓஹோ, அதாவது குற்ற பரம்பரை, குற்ற பழங்குடியா இருந்தவங்க. கண்காணிப்பிலிருந்து விலக்கப்பட்ட பழங்குடிகள்னா இந்த குளங்கள், இந்த பழங்குடிகள் கண்காணிப்பின் கீழ் இருக்கப்பட்டுச்சு ஒரு காலத்துல. சரி, ஏன் கண்காணிப்பின் கீழ் இருக்கப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. சரி, அதுல சுருக்கமா தான் டிஎன்டின்னு சொல்றோம். முன்னாடி இவங்க நோட்டிஃபைடு ட்ரைப்ஸா இருந்தாங்க. நோட்டிஃபைடு கிரிமினல் ட்ரைப்ஸ். இந்த மக்கள் இன்னைக்கு டிஎன்டின்னு சொல்லப்படுற இதே மக்கள் தான் நோட்டிஃபைடு கிரிமினலா இருந்தாங்களா? நோட்டிஃபைடு கிரிமினல் ட்ரைப்ஸ்னு 1911 சென்னை மாகாணத்துல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட குளங்களை வந்து வரையறுத்து இவங்கெல்லாம் நோட்டிஃபைடு கிரிமினல் ட்ரைப்ஸ்னு சொல்றாங்க. அது யாருன்னு சொல்ல முடியுமா ஐயா? இப்போ யாருன்னு சொன்னா பொதுமக்களுக்கு புரியும். யார் அப்படி இருந்தாங்க? கள்ளர், மறவர், வேப்பூர் பறையர்கள், வெள்ளிக்குப்பம் படையாட்சிகள், பூலம் மறவர்கள், தொட்டிய நாயக்கர்கள், வளையர்கள், குறவர்கள், காலாடிகள், இவங்களை பூரா வந்து இது மாதிரி ஒரு 68 குளங்களை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான சாதிய சமூகங்களா இருக்க எல்லாம் ஊராளி கவுண்டர், வேட்டுவ கவுண்டர் உட்பட அத்தனை பேர்த்தையுமே வந்து நோட்டிஃபைடு கிரிமினல் ட்ரைப்ஸ்னு சொன்னாங்க. சரி, இவங்க உண்மையிலேயே குற்ற பழங்குடிகளா? முதல் அந்த குற்ற பழங்குடிகள், குற்ற பரம்பரைன்னு சொல்றதுக்கு வழக்கத்துல குற்ற பரம்பரை அப்படின்னு பயன்படுத்தப்பட்டு வருது. இதோட சரியான தமிழாக்கம்ங்கிறது குற்ற பழங்குடிகள் தான். சரி, ஏன் வந்து நோட்டிஃபைடு கிரிமினல்ஸ்னு வெள்ளக்காரன் சொன்னா இவங்கள? அது ஒரு நீண்ட வரலாறு இருக்கு ஐயா. சொல்லுங்க. அதை 1871 முதல்ல வடமேற்கு மாகாணங்கள்ல இந்த சட்டம் பிரயோகப்படுத்தப்படுது. சரி, குற்ற பழங்குடிகள் சட்டம் பிரயோகப்படுத்தப்படுது. சரி, 1911 தான் சென்னை ராஜதானியில, சென்னை மாகாணத்துல இந்த சட்டம் பிரயோகப்படுத்தப்படுறாங்க. ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு பிறகு. சரி, இப்போ இடையில இந்த 40 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் நடந்த ஒரு சில முக்கியமான வெள்ளக்காரங்காலத்து நிகழ்வுகள் பார்க்கும்போது குடிவாரி கணக்கெடுப்புலாம் எடுத்தாங்க.
1881 முதல் குடிவாரி கணக்கு எடுக்கும்போது சமூகத்தை இரண்டா பிரிச்சாங்க. ஒன்று வந்து விவசாய குடிகளாகவும் இன்னொரு பக்கம் தீண்டப்படாதார் அப்படிங்கிற 2 குடிகளை வகைப்படுத்தினாங்க. வகைப்படுத்தி இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரும்பாலான சமூகங்களை பூரா விவசாய குடிகள் அக்ரேரியன் கேஸ்ட்னு பிரிச்சான். இன்னொரு பிரிவை வந்து பறையா கேஸ்ட்னு பிரிச்சான். அதாவது அன்டச்சபிள்ஸ் தீண்டப்படாதான்னு சொல்லி பிரிச்சுட்டு அதை வகைப்படுத்துறான். ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை பூரா இன்னைக்கு பட்டியலின மக்கள் பெரும்பாலும் சொல்றவங்களை பூரா வந்து தனியாக பிரிச்சான் அன்டச்சபிள் கேஸ்ட்ன்ட்டு. ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த உழவர் குடிகள்லையே சில குடிகள் ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க. ஒரு கேரக்டர் வைஸா அவங்களோட பழக்க வழக்கம் பண்பாடுலாம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு 1891 அந்த கேட்டகரைஸை 3 வகையா வகைப்பாட பிரிக்கிறான். உழவர்கிட்ட வந்து மூணா பிரிக்கிறான். அந்த உழவர் குடியில வந்து 2 பிரிச்சு உழவர் குடி போர்க்குடின்னு பிரிக்கிறான். அந்த போர்க்குடிகள்ல வந்து 3 குலங்களை மட்டும் வைக்கிறான். கள்ளர், மறவர், அகமுடையர். இந்த 3 வந்து போர்க்குடிகளா வச்சிடறான். அப்போ 91 3 குலங்களா பிரிச்சிடுறான். இன்னொரு 10 ஆண்டுகள் கழிச்சு திரும்ப குடிவாரி மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லயே வந்து வித்தியாசங்கள் வேறுபாடுகள் நிறைய இருக்குது. இப்போ அதில் வந்து இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற ஆதி திராவிடர், தேவேந்திர குல வேளாளர், நாடாறு, அருந்ததியர், இந்த வகைப்பாடெல்லாம் வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் ஒடுக்குமுறைகள்லாம் சமூகத்தில் வித்தியாசமா இருக்குது. இப்போ 1901 அவங்களே 2 பிரிக்கிறான். சப்ரஸ்டு, டிப்ரஸ்டு பிரிக்கிறான். டிப்ரஸ்டுன்னா ஆதி திராவிடரையும் தேவேந்திர குல வேளாளரையும் டிப்ரஸ்டு கேட்டகரியில் வச்சுட்டு நாடாரையும் அருந்ததியரையும் சப்ரஸ்டு கிளாஸில் வைக்கிறான். அப்போ இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னா 1881 உழவர் குடியா இருந்த சமூகங்கள், 1891 போர்க்குடிகளா இருந்த சமூகங்கள் எப்படி 1911 குற்றப்பழங்குடிகளா மாறுச்சு? இதே பிரிட்டிஷார் தான் குலங்களை வகைப்படுத்தும் பொழுது என்ன பண்றான், இவங்க உழவர் குடி, இவங்க போர்க்குடி, இவங்க ஒடுக்கப்பட்ட குடி, இதை கொஞ்சம் ரொம்ப நசுக்கப்பட்ட குடிகளா இருக்குன்னு பிரிச்சவன் 1911 எப்படி உங்க குற்றப்பழங்குடிகளா மாறுறாங்க? ஏன் அவங்களை குற்றப்பழங்குடின்னு சொன்னான்? அதுக்கு ஒரு காலனிய நோக்கம் இருந்தது. 1911 சென்னை மாகாணத்தில் கொண்டு வரும் பொழுது ஒரு பிரச்சனை, அதை ஒட்டிய போக்குகளை வந்து உள்ளூர் அளவுலையோ ஒரு உள்நாட்டு அளவுலையோ மட்டும் நம்ம மதிப்பீடு செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு சர்வதேச வலைப்பின்னல் இருக்கும். அந்த உலக போக்குகளை நம்ம புரிஞ்சுக்கணும். 1910 அந்த காலகட்டங்களில் வந்து பெரும்பாலான நாடுகள் ஐரோப்பிய நாடுகளோட காலனிய நாடுகளாக இருந்துச்சு. சரி, பிரிட்டன், பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்த மாதிரி நாடுகளோட காலனிய நாடுகளாக இருந்துச்சு. முதலாளியம் நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையில் இருக்குது. சந்தை வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த சந்தையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கும் உலகத்தை பங்கீடு பண்ணுவதற்கும் இந்த வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளுடைய ஒரு ஏகபோக போட்டி நடக்குது. அதனாலதான் இந்த காலகட்டத்தை மாமேதர் லெனின் வரையறுக்கிறாரு. ஏகாதிபத்திய காலகட்டம்னு சொல்றாரு. அந்த காலகட்டத்தை தான் மிக முக்கியமான நூல் எழுதுறாரு. இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்றாரு. முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் ஏகாதிபத்தியம். இந்த ஏகபோகங்களை நிறுவுவதற்கு பிரித்தானியர்களுக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் கடும் போட்டி நடக்குது. ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் அபரிதமா வளர்ந்துட்டு இருக்குது. இதுல தன்னோட ஏகபோகத்தை நிலைநாட்டணும்னா இங்க தன்னோட ஆளுகைக்கு உட்பட்ட காலனிய நாடுகளில் தன்னுடைய வரி வசூலையும் சுரண்டலையும் தங்குதடை இல்லாம நடத்தணும். இந்த சுரண்டலுக்கு, இந்த வரி வசூலுக்கும் சுரண்டலுக்கும் அதிகாரத்துக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய குடிகளையும் ஒடுக்கி வச்சாதான் இவன் வந்து நிலையான ஒரு அரசை நடத்த முடியும். அங்கிருந்து நிறைய வருவாய்களை பெருக்க முடியும். உலகத்துல தன்னோட ஏகபோகத்தை விரிவடை செய்ய முடியுங்கிற ஒரு நெருக்கடி பிரிட்டனுக்கு ஏற்பட்டுச்சு. அதனாலதான் பிரிட்டன் எந்தெந்த நாடுகள் எல்லாம் காலனி நாடுகளை அடிமைப்படுத்தியதோ அந்த நாடுகளில் எல்லாம் இந்த சட்டத்தை பிரயோகப்படுத்துச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய இந்த சுரண்டலுக்கு, இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக இப்ப நீங்க சொல்ற அந்த போர்க்குடிகள் அன்னைக்கு இருந்தாங்களா? இருந்தாங்க. ஏன்னா வணிகம் பண்ண வந்த கிழக்கிந்திய கம்பெனி இங்க உள்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய முரண்பாடுகளால, குறிப்பா வந்து ஆற்காட்டு நவாப்புக்கும் நடந்த முரண்பாடுகள்ல, அவங்க முகமது அலிக்கும் சந்தா சாஹிப்புக்கும் நடந்த அந்த முரண்பாடுகள், மாமை மச்சினருக்கும் நடந்த முரண்பாடுகள்ல ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பிரான்ஸ் ஒரு பக்கம் சந்தா சாஹிப் பின்னாடி போறாங்க. பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனி முகமது அலிக்கு பின்னாடி போறாங்க. இந்த போர்களில் வந்து நிறைய பண உதவிகள், நிறைய படை வீரர்கள்லாம்
2 பக்கம் கொடுக்குறாங்க. பிரான்ஸும் கொடுக்குது, பிரிட்டனும் கொடுக்குறாங்க. இறுதியில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி பெறுது. அவங்களோட ஆதரவு பெற்ற ஆற்காட்டு நவாப் வந்து வெற்றி பெறுறாரு. அப்போ இதன் மூலமாக வந்து பெரும் கடன் சுமை அந்த ஆற்காட்டு நவாப்புக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதுதான் வந்து இவர் என்ன பண்றாரு, என்கிட்ட இப்போ பணம் இல்லை, திவால் ஆயிடுச்சு, எனக்கு உட்பட்ட பாளையக்காரர்கள்ட்ட நீங்க வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமையை எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ராபர்ட் கிளைவுக்கு கொடுக்குறாரு. ஆமா, இப்ப கிழக்கிந்திய கம்பெனிக்கு. அப்ப ராபர்ட் கிளைவ் தான் இது இருக்கிறாரு. கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த உரிமையை கொடுக்குறாரு. 1754 அந்த ஒப்பந்தம் போடுறாங்க. போட்டு முதலில் இந்த வரி வசூல் பண்றதுக்கு இவங்க கிளம்புறாங்க. 9 ஆண்டுகள் அந்த ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டுட்டு அந்த வரி வசூல் கிளம்பும் போது முதலில் இதை எதிர்த்தவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் பாளையக்காரராக இருந்த நெற்கட்டஞ்சவர் பூலித்தேவர் தான் அதை வலிமையாக எதிர்க்கிறாரு. ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கடுமையான சண்டையெல்லாம் நடக்குது. அப்போ அந்த சண்டை நடக்கும்போது அவங்களுக்கு மருதநாயகம் கான் சாஹிப் அவங்களாம் பின்னாடி வெள்ளையர்களுக்கு அரண் சேர்த்து பூலித்தேவரை வீழ்த்துறாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில போர்க்குடிகள் வந்து இவங்களோட அதிகாரத்துக்கு அடங்க மறுத்து பிரச்சனை பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூலித்தேவன்ல இருந்து, வேலு நாச்சியார்ல இருந்து, மருதுவாண்டியர்ல இருந்து, கட்டபொம்மன்ல இருந்து, தீரன் சின்னமலை, சிப்பாய் கழகம், வேலூர் புரட்சி வரைக்கும் அந்த தொடர்ச்சியா அந்த குலங்கள் வந்து எல்லாம் எல்லா பாளையக்காரர்கள் தனிநபர்கள் எல்லாம் சண்டை போடுறாங்க. அப்போ சில குலங்களை வந்து அவன் கணக்கெடுக்கிறான். இதெல்லாம் எப்பயுமே நம்ம இருக்க ரொம்ப டேஞ்சரானது, எப்பயுமே அபாயகரமானது, இந்த குலங்களை ஒடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரணுங்கிறத அப்போ முடிவு பண்ணுறான். அதுக்காக என்ன பண்ணுறான், ஒரு பிரித்தானிய முறைப்படி அவன் வந்து அந்த சிவில் சொசைட்டியை மாற்ற முயற்சி பண்ணுறான். அப்படின்னா அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய வரி வசூலுக்கு தடையா இருக்கிறவர்களை ஒடுக்கணும், அவர்களை ஐடென்டி பண்ணி அவங்கள வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால அவன் என்ன செஞ்சான், பல்வேறு சட்டங்களை ஏற்றுறான். இப்ப வந்து அந்த வேலூர் புரட்சிக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பாளையக்காரர்களை மருதுபாண்டியெல்லாம் தூக்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த பாளையங்கிற முறையை ஒழிக்கிறான். சரி, ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் ஜமீனா மாத்துறான். அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது மாதிரி. அவன் பாளையத்துக்கு ஜமீனுக்கு என்ன வித்தியாசம்னா, பாளையங்கள் வந்து ஒரு நிலையான படைகளை, நிலைப்படைகளை வச்சுக்கலாம். சரி, படைகளை அப்புறம் கலைச்சிரு. சரி, உங்கள்கிட்ட படைகள் இருக்கக்கூடாது, நீ நிர்வாகம் பண்ணிக்க, வரி வசூல் பண்ணிக்க, எனக்கு ஒரு வரி வசூல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பங்கை வந்து எங்களுக்கு செலுத்துரு. சரி, அந்த அளவுல தான் அவங்க அதிகாரத்தை வரம்புக்குட்படுத்துறாங்க. அதுதான் ஜமீனா? அதான் ஜமீன். பாளையம்ங்கிறது ஒரு இண்டிபெண்டான ஒரு சிற்றரசு. ஓகே ஓகே. அந்த அரசு வந்து தனியா நிலைப்படை வச்சிருப்பான், இன்னொருத்த மேல போய் படையெடுப்பான், போர் தொடுப்பான், எல்லாமே பண்ணுவான். ஆனா ஜமீன்தாருக்கு அந்த வரம்புல எல்லாம் குறுக்கப்பட்டது, நிர்வாகம் பண்ணிக்க. அதாவது ஜமீன்தாரி சிஸ்டம், ரைத்வாரி சிஸ்டம் 2 கொண்டு வர்றான். ஜமீன்தாரி சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார்களுக்கு, அந்த பழைய பாளையக்காரர்களுக்கு அந்த போற நில உரிமைகளை கொடுத்துட்டு, வரி வசூல் செய்யக்கூடிய உரிமைகளை கொடுத்துட்டு, அதிகாரங்களை கொடுத்துட்டு, எனக்கு அடங்கி எனக்குடைய கப்பம் கட்டிட்டு பேசாம உட்காரு. 2வது அந்த வகையில தான் ஜமீன்தார் வராங்க, சமஸ்தானமும் வர்றாங்க. ரைத்வாரி சிஸ்டத்தில் நேரடியா இவனோட நிர்வாக பரப்புகளை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுறான். கிழக்கிந்திய கம்பெனி நேரடியா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதில் நிறைய சர்வே சிஸ்டம், ரெவென்யூ சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து நேரடியா நிலவரி வசூல் பண்றான். முன்னாடி வந்து தமிழ் சமூகத்துல வந்து ஒரு குறிப்பா தென் மாவட்டங்கள்ல வந்து ஒரு முறை இருந்தது, இந்த வரி வசூல் பண்ற முறை. அதுல வந்து ஒரு 4 வகையான காவல் சிஸ்டம் இருந்துச்சு. குடிகாவல், ஊர்காவல், திசைக்காவல், தேசக்காவல். இந்த 4 காவல் முறை இருந்துச்சு. இவங்க தான் ஊர் காவக்காரவங்க. நீங்க இப்ப நிறைய சினிமா படங்கள் கூட பார்த்துருப்பீங்க, காவக்கார, எங்க ஊர் பாட்டுக்காரன், காவக்காரன் படம்லாம் எடுக்கிறாங்க. அது மாதிரி காவல்காரர்கள்னு தனியா இருந்தாங்க. காவல்காரர்களா யார் பெரும்பாலும் இருந்தாங்கன்னா கல்லர், மறவர், வளையர், இந்த மாதிரி சமூகங்களை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. இவங்களுக்கு காவல் கூடி ஒவ்வொரு விவசாய சமூகமும் கொடுக்கணும். ஒவ்வொரு அப்படிங்கிறவங்க வந்து முத்திரையரா? முத்தரையர். சரி, முத்தரையர், அங்கிட்டு அம்பலகாரர், இவங்கெல்லாம் வராங்க. அப்ப அந்த சமூகங்கள் வந்து பெரும்பாலும் காவல் பணியில் ஈடுபட்டாங்க. சமூகம் முழுமைக்கும் கிடையாது, சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த காவல் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. மீதி விவசாயம், அந்த பணியெல்லாம் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்ப இந்த குலங்களுக்கு, இந்த குடிகளுக்கு வந்து அந்த பொறுப்புல இருந்தவங்களுக்கு ஆண்டுதோறும் வந்து ஒரு காவல் கூலி கொடுப்பாங்க. அந்த காவல் கூலி கொடுக்கறத வந்து ஒரு வளமையான ஒரு முறையா வந்து தமிழ்நாட்டோட நிர்வாக முறையில இருந்துச்சு. சரி, இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1803-4 வாக்கு அந்த ஆண்டு வாக்குல வந்து புதிய சட்டங்கள்லாம் ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க வெள்ளையர்கள். நேரடியா அந்த கட்டுப்பாட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த காவல் கூலியெல்லாம் நம்ம கொடுக்க கூடாது,
காவல் கூலிகளை அவங்க வாங்கக்கூடாது, நேரடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தான், அது கிழக்கிந்திய கம்பெனிக்கு தான் வரி செலுத்தணும், வேற யாருக்கு செலுத்தக்கூடாது, நிலவரி மற்ற எந்த வரியும் செலுத்தக்கூடாது நிர்பந்தம் பண்றானுங்க. இது ஏறத்தாழ ஒரு 100 ஆண்டுகால போராட்டமா இருக்குது. சரி. இப்போ ஏற்கனவே அந்த காவல் கூலி கொடுத்துட்டு இருந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, வரியை வந்து பாரம்பரியமா வாங்கிட்டு இருக்க காவல் கூலிகள்கிட்ட கொடுக்குறதா, இல்லை புதுசாக வந்து வெள்ளைக்காரங்க அவன் தாசில்தார் ரெவென்யூ அதிகாரிகள்லாம் போட்டு கலெக்டர் சப் கலெக்டர் எல்லாம் போட்டு வச்சிருக்கான், அவனுக்கு கொடுக்குறதா, இவனுக்கு கொடுத்தா அவன் உதைக்கிறான், அவன் கொடுக்காட்டி ஜப்தி பண்றான். இப்ப இந்த மாதிரி போக்குகள் வந்து ஒரு 100 ஆண்டு காலமா தொடர்ந்து இருக்கு. சரி. இந்த போக்குகளின் மூலம் வந்து உன்னோட வரி வசூல் ரெவென்யூ எல்லாம் பாதிக்கப்படுது. சரி. அப்ப இந்த இதுக்கு தடையா இருக்கிற குளங்களை கட்டுப்படுத்தணும். அதுதான் டிஎன்டி. இந்த குளங்களை கட்டுப்படுத்தணும். அப்போ வந்து ஒடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கொண்டு வரணும். ஒரு ஒரு உடனடியாவே இது கொண்டு வரல, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரான். இது சரி, காவல் குடிகளுக்கு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினதுல ஒரு நியாயம் இருக்கு. மலைக்குறவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க மலையில வனத்துல இருக்கிறாங்க, அவங்க அரசுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்ல, அவங்க மேலே இந்த சட்டம் பிரயோகம் பண்ணாங்க. ஏன்னா வனத்தை வந்து ஒரு கட்டத்துல வந்து முழுக்க கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு வனத்துல வந்து மரங்களை பூரா வெட்டிட்டு இந்த தேக்கு இது டீ காஃபி எஸ்டேட்டை உருவாக்க முயற்சி பண்றான். அதை முயற்சி பண்ணும்போது வனங்கள்ல இருக்கிற வனவாசிகளை பூரா அப்புறப்படுத்திட்டு அந்த மரங்களை பூரா வெட்டிட்டு அதை ஆளுகைக்கு உட்பட்டு கொண்டு வந்தா தான் அந்த எஸ்டேட்டு மூலமா டீ காபி மற்ற மலைப்பயிர்கள் மூலமா உருவாக்க முடியும். அப்ப அந்த வனங்கள்ல இருந்து வனவாசிகளை அந்த பூர்வகுடிகளை வெளியேற்றணும். எப்படி வெளியேற்றுறது, அவனை வந்து குற்றப்படக்கூடிய அறிவிச்சு அவனை ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள கண்காணிப்புல உட்கார வச்சு அவனை மலையில இருந்து விரட்டி விடுறது. சோ அதனாலதான் வந்து இந்த மாதிரி சமூகங்கள் மலைக்குறவர்கள் மேல இந்த சட்டத்தை பிரயோகம் பண்றான். உப்பு குறவர்கள் மேலே இந்த சட்டத்தை போடுறான். நம்ம ஒரு உப்பு வித்து வருவாங்க, உப்பு வித்துட்டு வந்துட்டு ஊருவா உப்பு விற்பாங்க, அதுக்கு தானியம் ஈடா வந்து தானியத்தை வாங்கிக்குவாங்க. இவங்கனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சமூகத்துக்கு. ஆனா அந்த உப்பு வணிகர்கள் மேலும் கூட உப்பு குறவர்கள் மேலும் கூட இந்த சட்டம் பிரயோகப்படுத்தப்பட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு உத்தேசமா வந்து உப்பு வணிகம் கோடிக்கணக்கில் நடந்துட்டு இருந்துச்சு. சரி. அந்த உப்பு வணிகத்தை தான் கையகப்படுத்தணும், அதுல அபரிதமான லாபம் வருது. எல்லா மக்களும் உணவுக்கு உப்பு போடணும். ஆமா. அப்போ உப்பு ஒரு அத்தியாவசியமான பொருள். அப்போ உப்பு வணிகத்தின் மூலம் அந்த வருவாயெல்லாம் தான் ஈட்டணுங்கிறதுக்காக இந்த உப்பு வணிகம் சேர்ந்த உப்பு குறவர்களை அந்த வணிகத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்துறதுக்காக தான் அந்த மக்கள் மீது குற்றப்பழங்குடி சட்டத்தை போட்டு நீயே ஒரு கண்காணிப்பு கீழே உட்காரு செட்டில்மெண்ட் கொடுக்குறானுங்க. கண்காணிப்புனா முள்ளிவாய்க்கால்ல தமிழர்களை ஒரு வேலி கட்டி உள்ள உட்கார வச்சாங்க பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே 1.5 லட்சம் பேரை எல்லா சமூகங்களையும் வந்து தனியா வந்து ஒரு சமூக கண்காணிப்புல வச்சிருந்தாங்க, காவல்துறை கண்காணிப்புல வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையா வச்சிருந்தாங்க. பழைய முள்ளிவாய்க்கால்னு வச்சிருக்கோம். முதல் முள்ளிவாய்க்கால்ங்கிறதே தமிழ்நாட்டுல குற்றப்பழங்குடி சட்டம் தான். புரியுது. அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்படி உப்பு குறவர்கள்ட்ட இருந்து வணிக உரிமைகளை பறிச்சதுனாலதான் உப்பு சத்தியாகிரகமே நடந்தது. தண்டி யாத்திரை வந்து காந்தியார் நடந்தது காரணமே இந்த வணிக உரிமைகளை அப்புறம் பறிச்சாங்க. உப்பு வணிகத்தை அவங்க பறிச்சான். ஆமா, அது அபரிதமான லாபம் வருது. இப்படி உப்பு குறவர்களை வெளியேற்றினாங்க, மலைக்குறவர்களை வெளியேற்றினாங்க, காவல் கூலி வாங்கிட்டு அந்த ரெவென்யூ சிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காவல் குடிகள் மேல அந்த சட்டத்தை ஒடுக்குமுறைக்கு பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்களோட வணிக நலன் சுரண்டல் நலன் மட்டும்தான் இருக்கு. இந்த சுரண்டல் நலன்களுக்கு தடையாக உள்ள குளங்கள் மீது மட்டும்தான் இந்த குற்றப்பழங்குடி சட்டம் பிரயோகப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்கய்யா. இப்ப இந்த குற்றப்பழங்குடி சட்டம் டிஎன்டி அப்படிங்கிறது வந்து இந்திய அரசினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற இடஒதுக்கீட்டோட ஒரு பிரிவா இதுக்கு பிசிக்கு இருக்கு, எஸ்சிக்கு இருக்கு, எம்பிசிக்கு இருக்கு. அது மாதிரி டிஎன்டிக்கு ஒரு தனி பிரிவு இருக்க இடஒதுக்கீட்டுல. தமிழ்நாடு இடஒதுக்கீட்டு சட்டங்கள் படி பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிசி வகைப்பாட்டில் வர்றாங்க. யாரு? இந்த டிஎன்டி. சரி. தமிழ்நாட்டில் வந்து 69% இடஒதுக்கீட்டில் வந்து 20 விழுக்காடு எம்பிசிக்கு வருது. சரி. 30 விழுக்காடு பிசிக்கு, 18 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு, 1 விழுக்காடு பட்டியலின பழங்குடிக்கு வருது. சரி. அப்ப இந்த இடஒதுக்கீடுல இந்த 20 விழுக்காடுல வந்து எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல தான் அவங்க வர்றாங்க. சரி. இப்ப டிஎன்டிங்கிற சான்றிதழ் கொடுக்கறதுனால இவங்களுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட சலுகைகளோ எந்த இடஒதுக்கீட்டுல எந்த ஒரு பாதிப்போ தமிழ்நாட்டு அரசுக்கு வரப்போறது இல்லை. எந்த ஒரு ரெவென்யூ பேர்டனோ நிதிச்சுமையோ எந்த ஒரு சட்ட சிக்கலோ எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது. டிஎன்டி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன லாபம் அதுல? இந்த டிஎன்டி எப்படி ஏன் இந்த சான்றிதழ் வாங்குறதன் மூலமா அவங்களுக்கு என்ன லாபம்? முன்னாடி
டிஎன்டின்னு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் 79 வரைக்கும் இந்தியா முழுமைக்கு இவங்களுக்கு போடு டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் தான் ட்ரைப்ஸ். தமிழ்நாடு நீங்களாக இன்றளவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு டிஎன்டி சான்றிதழ் கொடுக்குறாங்க. டிநோட்டிஃபைடு தான். சரி, ட்ரைப்ஸ் தான். தமிழ்நாட்டில் என்ன மாறுச்சு? அது 1979 எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து முன்னாடி வந்து டிஎன்டிக்கு சில சலுகைகள் கொடுத்தாங்க. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதும் போது வந்து பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி கொடுக்கும்போது வந்து எஸ்சி எஸ்டிக்கு இத்தனை சீட்டு, பிசிக்கு இத்தனை சீட்டு, டிஎன்டிக்கு இத்தனை சீட்டுன்னு கொடுப்பாங்க. அப்படி ஒரு விளம்பரம் தமிழக அரசு சாரோ வெளியிடுறாங்க ஆங்கில பத்திரிகையில், டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். அந்த பத்திரிகையை வந்து டெல்லியில் இருக்கிற ஒரு நிதித்துறை அதிகாரி ஒருத்தர் பார்த்துட்டு, இது என்ன டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ்னு கொடுக்குறீங்க, ஏன் கம்யூனிட்டின்னு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு கடிதம் போடுறது, அரசுக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. சரி, அதை எம்ஜிஆர் அரசு அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு டிநோட்டிஃபைடு சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டின்னு எங்கேயாச்சும் ஒன்றிய அரசு வந்து மென்ஷன் பண்ணியிருக்குதா, அந்த மாதிரி இருந்தால் எனக்கு சான்று கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 5ஆண்டு திட்டத்தோட திட்ட அறிக்கையில் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அது அரசாணையோ எந்த ஒரு திருத்தமும் கிடையாது. ஒரு 5ஆண்டு திட்டத்தோட பிளானிங் ரிப்போர்ட், அவ்வளோதான். அந்த ரிப்போர்ட்டு தான். அதை காட்டின உடனே இவர் எம்ஜிஆர் வந்து 1979 ஜியோ 1310 பிறப்பிக்கிறாரு. இதிலிருந்து டிஎன்டி மக்கள் டிநோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்பவர்கள் டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டியாக அறியப்படுவார்கள்னு ஒரு அரசாணை போடுறாரு. அரசாணை பிறப்பிக்கப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்டியா தான் இருந்தாங்க இந்த மக்கள். ஐயா, டிஎன்டியா இருக்கும்போது அவங்க வந்து எம்பிசியில் வர்றாங்க. அவங்க டிஎன்டிங்கிறது தனியாக எந்த சலுகையும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க டிஎன்டியா இருந்தானே டிஎன்சியா இருந்தானையா, ரெண்டும் ஒன்று தானையா? இதை இந்த செய்திகளோட தொடர்ச்சியாக ஒன்று சொல்லிடுறேன். அப்புறம் 1980 வந்து அந்த கிரீமி லேயர் சிஸ்டத்தை கொண்டு வர்றாரு இடஒதுக்கீடு எம்ஜிஆர். 9,000 ரூபா வந்து உச்சவரம்பு வைக்கிறாரு. சரி, பொருளாதார உச்சவரம்பு வச்சுட்டு அவங்களுக்குலாம் வந்து இடஒதுக்கீட்டுல இருந்து விளக்கம் கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெறுது. ஆமாம். அப்போ வந்து தேர்தல் நடக்குது. 80களில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படு தோல்வி அடையுது. 2 இடத்துல தான் வெற்றி பெறுது. மீதி எல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருது. குறிப்பா வந்து இந்த பொருளாதார அடிப்படை அப்படிங்கிறது வந்து பிசி கம்யூனிட்டிக்கு கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா, பிசிக்கு தானே கொடுக்குறாங்க, பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்க. உச்சவரம்பு, வருமான உச்சவரம்பு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அதுல வந்து அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்ச உடனே சரி நம்ம இடஒதுக்கீட்டுல கை வச்சு அதனாலதான் தோல்விக்கு ஒரு காரணமா இருக்குமோன்னு எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு அதுக்கான அது ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்துறாரு அரசு சார்பில். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் இயக்கங்களும் பங்கெடுத்து அவங்கவுங்க வந்து உச்சவரம்பு நீக்கணும், இது வந்து சமூக நீதிக்கு எதிரானதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சவரம்பு நீக்கிறதுக்கான இது டிஸ்கஷன் முடியுது, அரசு தரப்புல நடக்குது. எம்ஜிஆர் உடனடியே அந்த உச்சவரம்பை நீக்கிறார். அந்த சட்டானை நீக்கிறதும் இல்லாமல் மிகச் சிறப்பான ஒரு அரசாணை போடுறாரு. அது வரைக்கும் 31 விழுக்காடாக இருந்த பிசியோட இடஒதுக்கீட்டை வந்து 50 விழுக்காடு அதிகரிக்கிறாரு. புரியுது. இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி 1% இருந்துச்சு, அதை 50 விழுக்காடா மாத்துறாரு. 33% இருந்தா 50 விழுக்காடா மாத்துறாரு. இவர் எம்ஜிஆர் தான் மாத்துறாரு. அப்ப 50 விழுக்காடா மாத்தும் போது ஒரு அரசாணை போடும் போது அதற்கு முன்னாடி போடப்பட்ட அத்தனை அரசாணைகளையும் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஓஹோ. அப்ப 1310 1979 ஜியோ 1310 டிஎன்சியா மாத்தின அரசாணை வாபஸ் வாங்கிறது. அப்படி வாங்கணும் இயல்பா வந்து அது டிஎன்டியா பழைய நிலைக்கு வந்துருது. ஆமா. அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசாணையும் பிறப்பிக்கப்படல. ஆனா அதுக்கப்புறம் அதிகாரிகளோட அலட்சியத்துல தொடர்ச்சி அந்த மக்களுக்கு டிஎன்சினே கொடுத்துட்டு வராங்க. சில இடங்களில் டிஎன்டின்னு கொடுக்குறாங்க, சில இடங்களில் டிஎன்சினே கொடுத்துட்டு இருந்தாங்க. பின்னாடி அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட்ல உங்களுக்கு இதை வந்து டிஎன்சின்னு மென்ஷன் பண்றாங்க. சரி. 89 இடஒதுக்கீடு திரும்ப ரிவைஸ் பண்ணும் போது வன்னியர் சங்க போராட்டத்துக்கு அப்புறம் அதை திரும்ப எம்பிசின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணும் போது அதுல டிஎன்சின்னு வச்சிடுறாங்க. அந்த எந்த ஒரு ஆணையம் இல்லாமையே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு தொடக்கும் போது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும் பொழுது அதுக்கு வந்து 9வது அட்டவணையில சேர்த்துட்டு சட்ட பாதுகாப்புலாம் வழங்கும் போது அதை வந்து டிஎன்சிங்கிற வகைப்பாடுல தான் வச்சிடுறாங்க. எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம டிஎன்டிங்கிற மக்களை டிஎன்சின்னு வந்து ஒரு அரசமைப்பு சட்டத்துக்குள்ள வச்சிடுறாங்க. அந்த 1980 எம்ஜிஆர் பீரியடில் இந்த டிஎன்சி அப்படிங்கிறது வாபஸ் வாங்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க. அப்படின்னா திரும்ப எதுக்கு டிஎன்சினே கொடுக்குறாங்க?
அப்ப சட்டப்படி அது தப்பு தானே? தப்பு தான். 85ல திரும்ப வந்து அந்த அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையில் அந்த டிஎன்சி கொடுத்ததுனால டிஎன்சியை புதுசா வகைப்படுத்தி ஒரு ஜிஓ ஒன்று வெளியிடுறாங்க. சரி, அந்த ஜிஓல வந்து டிஎன்சின்னு சொல்லிடுறாங்க. அதை வச்சுட்டு தொடர்ச்சியா வந்து இவங்க டிஎன்சின்னு சொல்றாங்க. இதுல அம்பாசங்கர் அறிக்கையை வந்து எம்ஜிஆர் அரசு ஏற்கல. இதை நிறைய பேர் வந்து திரும்ப சமூக நீதி பேசக்கூடிய அத்தனை இயக்கங்கள் அம்பாசங்கர் அறிக்கைன்னு பேசுறாங்க. சரி, அம்பாசங்கர் அறிக்கையில அம்பாசங்கர் கமிஷன்ல 21 உறுப்பினர்கள் இருந்தாங்க. சரி, அதுல சேர்மன் தான் அம்பாசங்கர். சரி, அவர் ஒரு அறிக்கையை வந்து அரசாங்கத்துக்கு சப்மிட் பண்றாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்துச்சுன்னா, எம்ஜிஆர் வந்து 50% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இயல்பாவே டோட்டலா வந்து 68% இடஒதுக்கீடு வந்துருது. எஸ்சி மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கு ஒரு 18%. அப்ப 50 விழுக்காட்டுக்கு மேல வந்து இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர் சாதியினர் வழக்கு போடுறாங்க. வழக்கு போறாங்க. அது உயர் சாதி வழக்கு போடுறாங்க. வழக்கு போடும்போது அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, 50 விழுக்காட்டுக்கு மேல கொடுக்கலாம், ஆனா அதுக்கான தரவுகள் இதுல இல்ல, அந்த தரவுகளை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. சரி, அந்த தரவுகளை எடுப்பதற்காக தான் இவங்க வந்து இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை நியமிக்கிறாரு. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டநாதன் ஆணையம், இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அம்பாசங்கர் ஆணையத்தை நியமிக்கிறாங்க. அந்த அம்பாசங்கர் ஆணையத்துல 21 உறுப்பினர்கள், தலைவர் சேர்மனா வந்து அம்பாசங்கர் இருக்கிறாரு. அவர் கொடுத்த அறிக்கையில நிறைய குளறுபடி பண்ணிடுறாரு. குளறுபடி பண்ணி அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட எண்ணிக்கையை மட்டும் அதிகப்படுத்துறாரு. அதாவது வன்னியர் சமூகத்தினுடைய எண்ணிக்கையை ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது ஃபேக்ட், குற்றச்சாட்டு கிடையாது. சரி, அது சார்ந்த வன்னியர் சமூகத்தோட எண்ணிக்கையை மட்டும் 60 லட்சம் பேர் காட்டிடுறாரு. சரி, மீதி டிஎன்டி மக்கள் வந்து 71 வந்து 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 85ல வெறும் 15 லட்சமா குறைச்சிடுறாரு. 15 ஆண்டுகள்ல மக்கள் தொகை கூடும். ஆமா, 71ல பாத்தீங்கன்னா அம்பாசங்கர் சட்டநாதன் கமிஷன் அறிக்கைப்படி அவங்க 45 லட்சம் பேரா இருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு 60 லட்சமா ஆகுறாங்க. ஆமா, 10-15 வருஷம் மக்கள் தொகை கூடும். ஆனா அன்னைக்கு 30 லட்சம் பேரா இருந்த டிஎன்டி மக்களை ஒரு 15 லட்சம் குறைச்சு கட்டுறாரு. ஐயோ, இப்படி நிறைய குளறுபடி குறிப்பிட்ட ஒவ்வொரு சாதிகளையும் கூட்டி குறைச்சு பண்ணிடுறாரு. அதை ப்ராப்பரான டேட்டாஸை மறைச்சிட்டு இவரா ஒரு புள்ளி விவரத்தை போட்டு கொடுத்துடுறாரு. இதை எதிர்த்து வந்து 14 பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒரு மாற்று அறிக்கை கொடுக்குறாங்க. சரி, அதுல இன்னைக்கு கூட உயிரோடு இருக்கிறாங்க நம்ம வேலூர் ஜிஐடி வேந்தர் விஸ்வநாதன், சுவாமிநாதன், ஆமா விஸ்வநாதன், சாமிநாதன், குலசெல்லையா, அண்மையில இருந்த குமரி அனந்தன், இப்படி உட்பட வந்து 14 பேர் வந்து இதை எதிர்த்து வந்து தமிழக அரசுக்கு எம்ஜிஆர்ட்ட வந்து ஒரு எங்க இதுதான் பெரும்பான்மை அறிக்கைன்னு கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை தான் எம்ஜிஆர் அரசு ஏத்துக்குது. அம்பாசங்கர் கொடுத்த அறிக்கையை எம்ஜிஆர் அரசு டிஸ்மிஸ் பண்ணி ஜீவோவே போட்டிருக்கு. இப்போ அம்பாசங்கர் அறிக்கைன்னு மருத்துவர் ராமதாஸ்ல இருந்து இன்னைக்கு ஆணைமுத்து ஐயா வரைக்கும் எல்லாம் பேசுறாங்க. அம்பாசங்கர் தலைமையில் அம்பாசங்கர் கொடுத்த அறிக்கையை தமிழக அரசு நிராகரித்து ஒரு அரசாணையே வெளியிட்டுச்சு. ஓஹோ, அப்புறம் அந்த 68% இடஒதுக்கீட்டுக்கு பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த 50% நாங்கள் நிறைவேற்றுகிறோம்னு கவர்மெண்ட்டுக்கு இது நீதிமன்றத்துக்கு அறிக்கை சப்மிட் பண்ணுச்சு. ஸோ எல்லா வகையிலையும் அம்பாசங்கர் கொடுத்த டேட்டாஸ் அவுட்டேட்டட்னு தனியா அரசாணை போட்டிருக்கு. அந்த அரசாணை எண் நம்பர் கூட உங்களுக்கு சொல்றேன். சரியா, தனியா பிரிச்சிருக்கு. ஆமாய்யா, இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த டிஎன்டி டிஎன்சி இது ரெண்டும் மாறுறதுனால அந்த மக்களுக்கு என்ன பயன் இருக்கு? டிஎன்சிங்கிறதுனால என்ன நஷ்டம் அடைகிறாங்க அவங்க? அதை அந்த சர்டிபிகேட்டை மாத்தி டிஎன்டின்னு சான்றிதழ் வாங்குறதுனால அவங்க அந்த மக்கள் அடைகிற பயன் என்ன? இடஒதுக்கீடு விஷயத்துல எந்த மாற்றமும் வராது. சரி, ஒன்றிய அரசு டிஎன்டி மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்குது. சரி, கல்வியில வந்து ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுக்குது. சரி, குறிப்பா வந்து இந்த பள்ளிகள் டிஎன்சின்னு இருக்கிறதுனால அது கிடைக்க மாட்டேங்குதா? டிஎன்சி கிடைக்கிறதுனால 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிற டிஎன்டி மக்களுக்கு எதுவும் கிடைக்கல, எந்த பலனும் கிடைக்கல. அதாவது டிஎன்டியா இருந்த போது ஒன்றிய அரசு கொடுக்கிற எந்த ஒரு நலத்திட்டமும் டிஎன்சி ஆன பிறகு அவங்க பெறல. ஆனா இன்றளவும் இந்தியாவின் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய டிஎன்டி மக்கள் ஆண்டுதோறும் 1500 கோடிக்கு மேல வந்து ஃபண்டு ஒன்றிய அரசு ஒதுக்குது, நிதி ஒதுக்குது. இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம்பாட்டு நிதி கொடுக்குறாங்க இல்லைங்களா, 5000 கோடி 6000 கோடி கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதே மாதிரி டிஎன்டி மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட 1000 கோடி ஒதுக்குறாங்க, 1500 கோடி 2000 கோடி ஒதுக்குறாங்க. இது இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு. 40 ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு அந்த இது கிடைக்கல. இந்த டிஎன்டி அப்படிங்கிற பிரிவின் கீழ் இருக்கிற மறவர்கள், கள்ளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் எம்எல்ஏக்கள் இல்லையா, எம்பிக்கள் இல்லையா, இல்ல பெரிய சமூக ஆர்வலர்கள் யாரும் இல்லையா? இப்படி வந்து ஒன்றிய அரசு ஒதுக்கி கொடுக்கிற
இவ்வளவு பெரிய தொகை இந்த டிஎன்டி பீப்புளுக்கு ஒதுக்கி கொடுக்குற தொகையை 40 ஆண்டு காலமா பயன்படுத்த முடியல அப்படின்னா ஏன் இவர்கள் ஊமையா இருக்காங்க? அதை எதிர்த்து களமாடி சட்ட ரீதியா போராடணும், சமூக ரீதியா போராடணும். அதை அடைவதற்கு பெரும் சிக்கலை அரசுக்கு உருவாக்கி இருக்கணுமா இல்லையா? ஆக்கியிருக்கணும். ஆனா இந்த அரசியல்வாதிகளுக்கு இப்படி உரிமைகள் பறிபோனதே தெரியல, அவ்வளவு அலட்சியத்துல இருக்கிறாங்க. இது எப்போ ஒரு விழிப்புணர்வு வந்ததுன்னா 2011 இந்த குற்றப்பழங்குடி சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஒரு நூற்றாண்டு கடந்ததுக்கு அப்புறம் அது குறித்த மறுவாசிப்புகள் எல்லாம் வருது. அந்த நூற்றாண்டு ஒட்டி பல்வேறு விஷயங்கள் வரும்போதுதான் நம்ம இந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்கோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கோங்கிறது பல்வேறு விஷயங்கள் அப்பப்ப சின்ன சின்ன போராட்டங்கள். மாயக்கால்லாம் வந்து பேசின காலகட்டத்துல மாயக்கா 1920 அந்த பெருங்காமனோட படுகொலை செய்யப்படுறாங்க. ஆமா, அவங்களோட நூற்றாண்டு வருகிற போது அந்த டிஎன்டி குறித்த பேச்சு உருவாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 1911 இந்த சட்டம் பிரயோகப்படுத்தினாங்க. சரி, சென்னை மாகாணத்துல 2011 ஒரு நூற்றாண்டு ஒட்டி அந்த நூற்றாண்டு முடிஞ்சோடனே அதை ஒட்டி திரும்ப மறுவாசிப்பு வருது குற்றப்பழங்குடி சட்டத்தை பத்தி. அப்படி வரும்பொழுதுதான் நம்மளோட என்னென்ன உரிமைகள்லாம் இழக்கப்பட்டிருக்குது, என்னென்ன நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வரும்போது தான் 40 ஆண்டுகளாக வந்து டிஎன்சின்னு மட்டும் தான் சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, டிஎன்டி சான்றிதழ் கொடுக்கல. டிஎன்டி சான்றிதழ் கொடுக்காதனால என்னென்ன பாதிப்புகள் வருது, மற்ற மாநிலங்களுக்கு என்னென்ன பலன்கள் போகுதுங்கிற பட்டியலப்புறம் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கல்வி பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் மாசம் 4000 ரூபாய் ஃபண்டு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு குறிப்பிட்ட இதில் துறைகளில் வந்து 4 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபீஸ், ஃபர்னிச்சர் ஃபீஸ்னு 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இல்ல இப்ப நான் படிக்கிற காலகட்டத்திலேயே எஸ்சி டிஎன்டி இவங்க வந்து ஸ்பெஷல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. புரியுது உங்களுக்கு? அப்ப வாத்தியாருங்க வந்து என்ன கேட்பாங்கன்னா, யாரெல்லாம் வந்து எஸ்சி வைங்க கை தூக்குங்க, டிஎன்டி யாராரு கை தூக்குங்கன்னு. இப்ப எங்க பகுதியில வந்து டிஎன்டியா யாரை மட்டும் கருதிட்டு இருந்தாங்கன்னா இந்த முத்திரையர்களை கருதிட்டு இருந்தாங்க. அப்ப முத்திரையர் பையங்க பொண்ணுங்க எல்லாம் கை தூக்குனாங்கன்னா அவங்க எல்லாம் ஸ்பெஷல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு இருந்துச்சு. இப்ப வந்து கட்டணுமோ? கட்ட தேவையில்லை. ஆனா இன்ன வரைக்கும் இப்ப அது இந்த கமிஷன் ரிப்போர்ட்ல, அதில்மிஷா கமிஷன் ரிப்போர்ட்ல வந்து இவங்களுக்கு நாங்க சலுகை கொடுக்குறோம் தான் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களே ஒழிய எந்த சலுகை இது வரைக்கும் கிடைக்கல. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய எந்த சலுகை இது வரைக்கும் நமக்கு வந்து சேரல. இதேதான் ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா மற்ற தென் மாநிலங்கள், இந்தியா முழுமைக்கு பல்வேறு மாநிலங்கள்லயும் இந்த டிஎன்டி சமூகம் ஏறத்தாழ ஒரு 22 கோடில இருந்து 25 கோடி பேர் இருக்கிறாங்க மக்கள் தொகையில. அந்த எல்லா மக்களுக்கும் வந்து இந்த உரிமைகள் கிடைக்குது. ஒரு காலேஜில் வந்து பட்டம் மேற்படிப்போம், ஒரு ஆய்வு படிக்கிறாங்க, ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போகிறாங்கன்னா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒரு பேங்க்ல லோன் வாங்கணும்னு வச்சுங்க, அதுக்கு சப்சிடி கிடைக்குது, லோன்ல ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இது எதுவுமே இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்டி மக்களுக்கு கிடைக்கல. 40 வருஷம். நான் என்ன கேள்வி கேட்குறேன், தமிழக அரசுக்கு இந்த டிஎன்சி அப்படிங்கிற சான்றிதழை மாற்றி டிஎன்டி அப்படின்னு கொடுக்கறதுக்கு என்ன சட்ட சிக்கல் இருக்கு? சட்ட சிக்கல் இதுல ஒண்ணுமே கிடையாது. சரி, ஆனா இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் தமிழக முதல்வருக்கு ஒரு தவறான தகவல் கொடுக்குறாங்க. ஆட்சியாளர்கள் வந்து அதிகாரிகள்கிட்ட தான் ஒப்பீனியன் கேட்கறாங்க. சரி, இப்போ அந்த டிஎன்டி கொடுக்கறதுல என்னங்க சிக்கல்? நாங்க தொடர்ச்சியான போராட்டங்கள் பண்ணோம், எல்லா வகையான போராட்டங்களும் பண்ணோம். அப்ப எடப்பாடி அரசு இருந்தது. எடப்பாடி அரசு அந்த மாதிரி கோரிக்கை வச்சு நாங்க போராட்டும் போது எடப்பாடி என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, உங்களுக்கு நான் சான்றிதழ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி மதுரையில வந்து பேசினாரு. நாங்க அதெல்லாம் நம்பணும். இல்ல, அதே அவர் வந்து டிஎன்டி டிஎன்சி ரெண்டையும் சான்றிதழா 2 சான்றிதழ் கொடுக்குறேன் அதை சொல்லிட்டு போனாரு. ஒரு முதல்வர் வந்து அதிகாரிகள்ட்ட சொல்றாங்க, அதிகாரிகள் தான் செஞ்சு கொடுக்கணும். அப்ப அவர் எப்படி கொடுத்துட்டாரு, மாநிலத்துல டிஎன்சியாவும் ஒன்றிய அரசுக்கு டிஎன்டின்னு 2 சான்றிதழ் கொடுத்துட்டாரு. ஒருத்தருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒண்ணுதான் கொடுக்கணும், 2 சான்றிதழ் கொடுத்து ஒரு குழப்பம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நாங்க எல்லாம் திரும்ப உங்ககிட்ட கோரிக்கை வச்சோம், ஐயா இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லை, இது மாநிலத்துக்கு டிஎன்சி மத்தியத்துக்கு வந்து டிஎன்டின்னு கொடுத்தா அதை வந்து எந்த சலுகையும் பெற முடியாது, ஒன்றும் வரவும் வராது. அதனால வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் டிஎன்டின்னு தான் இருக்குது. இப்போ அதனால இந்திய இடஒதுக்கீடு பிரிவுகள் வந்து டிஎன்டி தான் இருக்குது. அப்போ அந்த டிஎன்டிஏ சான்றிதழ் எங்களுக்கு வழங்குங்க அப்படின்னு நாங்கள் ஒற்றை சான்றிதழ் வழங்குங்கன்னு நாங்கள் கோரிக்கை வச்சு திரும்ப போராடணும். ஆட்சி மாறிடுச்சு. இப்போ ஸ்டாலின் அவர் ஓட்டு கேட்க வரும்போது கூட என்ன சொன்னார், நாங்கள் உங்களுக்கு ஒற்றை சான்றிதழ் கொடுக்குறோங்கன்னு சொன்னார். ஒற்றை சான்றிதழ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணிவிட்டாரு, டிஎன்சி/டிஎன்டின்னு போட்டுட்டாரு. அரசு அதிகாரிகள் ஒரே ஒரு காரணம் தான் சொல்றாங்க, அதாவது எடப்பாடி போட்டதையே இவரும் போடுறாரு. எடப்பாடி 2 சான்றிதழ் தனித்தனியா கொடுத்தாரு. சரி, இவர் ஒரே சான்றிதழ் டிஎன்சி/டிஎன்டின்னு போடுறாரு. ஓஹோ,
என் பேர் மருதுபாண்டியன். ஒண்ணுதான். என் பேர் மருதுபாண்டியன். யாரோ ஒருத்தர் சுந்தரபாண்டியன் கொடுத்துட்டாங்க. சரி, என் பேர் மருதுபாண்டியன் மாத்தி கூட ஏன்னு கேக்குறேன். ஒருத்தர் என்ன சொன்னாரு, உங்க வெளியில போற நீ மருதுபாண்டியனா இருந்துக்க, வீட்டுக்குள்ள சுந்தரபாண்டியனா இருந்துக்குன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இவரு எடப்பாடி இவரை கேட்டு ஸ்டாலின் அரசு என்ன சொல்றாரு, உனக்கு என்னையா மருதுபாண்டியன் பேர் வேணும், இந்த சுந்தரபாண்டியன் ஸ்லாஸ் மருதுபாண்டியன் இதான் அவன் பேர் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி கணக்குலதான் டிஎன்டியா கொடுக்கறதுக்கு என்ன தடைன்னா, அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இடஒதுக்கீட்டு சட்டத்தை வந்து நம்ம அந்த 45/1994 அந்த சட்டம் வந்து 9வது அட்டவணையில சேர்த்தாச்சு. 9வது அட்டவணையில சேர்த்து ஒன்றிய அரசு ஜனாதிபதியிட்ட ஒப்புதல் வாங்கி அரசமைப்பு பாதுகாப்போட இருக்குது, சட்ட பாதுகாப்போட இருக்குது. தவிர இந்த 69 இடஒதுக்கீடை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த நிலுவையில் இருக்கும்போது இந்த டிஎன்சியை வந்து நம்ம டிஎன்டியா மாற்றணும்னா 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அதிகாரிகள் போற நோட்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம லாஜிக்கா இங்க என்ன கேள்வி கேட்கிறோம்னா, சரி அப்படி பிரச்சனையா இருந்ததுன்னா எப்படி முஸ்லிம்களுக்கு 3.5% கொடுத்த நீ? இப்ப அதை வந்து பிசியில் வந்து பிசி எம்னு போட்டு 3.5 கொடுத்துருக்க. பட்டியலின மக்கள்ல SCA 3% வந்து பிரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்க, அருந்ததி கொடுத்துருக்க. அப்ப 94 அட்டவணையில 9th ஷெட்யூல்ல பிசி எம்மும் கிடையாது, SCAவும் கிடையாது. இதை வந்து வெறும் நாமன் கிளேச்சர் சேஞ்சஸ் மட்டும் கிடையாது, புரியுது. இது தனியா ஒரு அரசாணை போட்டு தனியா இண்டிபெண்டா ஒரு இடஒதுக்கீடே கொடுத்துருக்க. அப்ப பிசில ஒரு இடஒதுக்கீடு சேஞ்சஸே உன்னால பண்ண முடியுது, புது நாமன் கிளேச்சர் உருவாக்க முடியுது. எதுல இல்லாதது? 9வது அட்டவணையில இல்லாத நாமன் கிளேச்சர் BCM, 9வது அட்டவணையில இல்லாத SCA அப்படிங்கிற நாமன் கிளேச்சரை உன்னால உருவாக்கி அதுக்கு தனியாக இடஒதுக்கீடவே சேஞ்ச் பண்ணிருக்க. அப்படி இருக்கும்போது இடஒதுக்கீட்டில் எந்த மாற்றமும் செய்யாம டிஎன்சிங்கிறத டிஎன்டி ஏன் கொடுக்க முடியாது? அதான் நான் கேட்கிறேன். ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க முடியும், சட்டத்துல எந்த சிக்கலும் இல்ல. இது இங்க இருக்கிற அதிகாரிகள் அலட்சிய போக்குனாலையும் அதிகாரிகளோட அந்த தவறுகளால தான் இந்த இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதுதான் நான் கேட்கறேங்கய்யா. இந்த டிஎன்டிங்கிற பிரிவுல வர்றவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுல ஒரு முக்கியமான சமூகத்தினர்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது இத ஒருங்கிணைச்சு ஒரு பெரும் சக்தியா மாத்தி இந்த டிஎன்சி அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி டிஎன்டின்னு ஏன் மாற்றுவதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்படலை? அதுக்கான தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நல்ல குறுங்குழுக்கள தானே இருக்கு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, நாம் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற உரிமைகள் பூரா அரசாங்கம் போட்ட பிச்சை இல்லை. சரி, போராட்டத்தின் மூலம் பெற்ற யாகம் பண்ணி பண்ண உரிமைகள். நம்ம இடஒதுக்கீட்டு உரிமைகளா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு நான் தான் இலவச மின்சாரம் கொடுத்தேன், நான் மாணவர்களுக்கு சமூகத்துக்கு அது பண்ண இது பண்ணேன்னு சொல்றதுலாம் சும்மா இல்லை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறதுக்கு ஐயா நாராயணசாமி நாயுடு தலைமையில எத்தனையோ பேர் உயிரை 14, 20, 25 பேர் உயிரை பலி கொடுத்து தான் அந்த உரிமை பெற்றாங்க. இடஒதுக்கீட்டுக்கு எத்தனையோ பேர் போராடி சிறை பண்ணி அடிபட்டு உதப்பட்டு செத்து அதுக்கப்புறம் தான் இடஒதுக்கீடு உரிமை நம்ம கிடைச்சிச்சு. இப்போ எல்லா ஜல்லிக்கட்டு உரிமை கூட லட்சக்கணக்கான பேர் 1-2 தான் அந்த அரசு பணிஞ்சிச்ச ஒழிய ஆளும் வர்க்கம் வந்து அவங்களா வந்து விரும்பி வந்து இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் பண்ணது கிடையாது. பெறப்பட்டுள்ள உரிமைகள் அனைத்தும் போராட்டங்களின் விளைவாகவும் இன்னுயிரை ஈந்து தியாகம் பண்ணதுனால தான் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ அந்த போராட்டத்துக்கு மக்களை அணியப்படுத்துற போக்குகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. சட்ட சிக்கலே இல்லாத இந்த பிரச்சனையை ஏன் தமிழக அரசு தட்டி கழிக்குது?